வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல நாம டெய்லி சமையல் அறையில யூஸ் பண்ற அஞ்சரைப்பட்டி ஜாமான்ல இருந்து ஒரு மருந்து பவுடர் ரெடி பண்ண போறோம். இந்த பவுடர் நம்ம எண்ணெய் பலகாரம் நிறைய சாப்பிட்டாலும், நெய் கலந்த பலகாரங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாலும் நமக்கு ஜீரணமாகாம மந்தமா பசிக்காம இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டயத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம டெய்லி ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ஜாமான்கள் தான். இது ஓமம், இது சீரகம், இது சோம்பு பெருஞ்சீரகம், இது தனியா, மிளகு, பெருங்காயம், சுக்குப்பொடி, மஞ்சள் பொடி. நான் இப்போ வறுக்க போகும்போது எவ்வளோ அளவு போட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, வெறும் கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம். ஓமம் ஜீரணத்துக்கு நல்லது, அதனால் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். தனியா 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் கைவிடாமல் வறுக்கலாம். நான் சுக்கு பொடி சேர்க்க போகிறேன். சுக்கு பவுடராகவே இருக்குது. அப்படி சுக்கு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சுக்கை ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெருங்காய பவுடர் தான் சேர்க்க போகிறேன். பெருங்காய பவுடர் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ், அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு பெருங்காயத்தை தட்டி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பவுடராக இருக்கிறதுனால கடைசியில் சேர்க்க போகிறோம். இதை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும்போது கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து கருகிடாமல் வறுக்கணும். வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எண்ணெய் பலகாரம், நெய்யில் செஞ்ச பலகாரம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னாலும், நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டாலும் ஒரு சமயம் வயிறு மந்தமாக இருக்கும், பசிக்காமல். அந்த மாதிரி டயத்தில் இதை அரைச்சி பவுடர் பண்ணி எப்போவுமே வீட்டில் வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம இந்த பவுடரை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே வறுபட்டுருச்சு, நல்ல வாசனையும் வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி பவுடரை அரைச்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு ஜீரணத்துக்கு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இதில் 1 டீஸ்பூன் எடுத்து தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு தேன் கலந்து சாப்பிட்லாம். அல்லது சுடு தண்ணியில் போட்டு பொடி பண்ண வெல்லம் அல்லது பொடி பண்ண கருப்பட்டி போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி குடிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாலையோ ஒரு பாட்டில்லையோ போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.